Hello friends, welcome back to my channel. இந்த வீடியோல dropshipping ஸ்டார்ட் பண்றதுக்கு தேவையா இருக்கக்கூடிய முக்கியமான ஒரு 4 ஸ்டெப்ஸ் பத்தி பார்க்க போறோம். சோ ஒவ்வொரு ஸ்டெப்ஸ்லயும் நிறைய விஷயங்கள் இருக்கு. சோ வாங்க வீடியோவை ஸ்டார்ட் பண்ணலாம். ஓகே, இப்போ dropshippingக்கு தேவையா இருக்கக்கூடிய first 4 basic steps பத்தி பார்க்கலாம். சோ first step என்ன அப்படின்னா niche. Second, create a store. Third, marketing. Fourth, optimization. இந்த பேசிக்கான 4 ஸ்டெப்ஸ் கீழே தான் நம்மளுக்கு நிறைய சப்டிவிஷன்ஸ் வரும். ஸோ வாங்க பார்க்கலாம். ஓகே, இந்த 4 பேசிக் ஃபேக்டர்ஸ்ல ஃபர்ஸ்டா இருக்கிறது நீஷ். ஸோ இந்த நீஷ் அப்படின்னா என்ன, இந்த நீஷ் நம்ம எப்படி ஃபைண்ட் பண்றது அப்படின்றதெல்லாம் நான் ப்ரீவியஸ் வீடியோஸ்ல சொல்லியிருக்கேன். ஸோ அந்த வீடியோட லிங்கை கீழே டிஸ்கிரிப்ஷன்லையும் மேலே ஐ பட்டன்லையும் கொடுக்குறேன், மறக்காம செக் பண்ணிக்கோங்க. ஓகே, இப்போ நம்ம செலக்ட் பண்ற இங்க நீஷ் ப்ராஃபிட்டபிளா இருக்கணும். ஏன் அப்படின்னா இங்க டிராப்ஷிப்பிங்ல நம்மளோட இன்வெஸ்ட்மெண்ட்டும் இருக்குது அண்ட் நம்ம டைமும் இன்வெஸ்ட் பண்றோம். ஸோ மணி அண்ட் டைம் இன்வெஸ்ட் பண்றதுனால நம்மளோட நீஷ் ப்ராஃபிட்டபிளா இருந்தா மட்டும்தான் நம்மளுக்கு ப்ராஃபிட். ஸோ ப்ராஃபிட்டபிள் நீஷை நம்ம ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் செலக்ட் பண்ணிக்கணும். ஸோ செகண்ட் பாயிண்ட் என்ன அப்படின்னா லோ ஷிப்பிங் காஸ்ட் இருக்கணும். அது ஏன் அப்படின்னா இப்போ நம்ம வாங்குற ப்ராடக்டை விட ஷிப்பிங் காஸ்ட் அதிகமா இருந்துச்சு அப்படின்னா நம்மளுக்கு ப்ராஃபிட் மார்ஜின் ரொம்ப கம்மியா இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள், நம்ம ஒரு ப்ராடக்டை $10 பர்ச்சேஸ் பண்றோம் அப்படின்னா அதோட ஷிப்பிங் காஸ்ட் ரொம்ப அதிகமா இருந்துச்சுன்னா நம்ம கஸ்டமருக்கு போய் சேர்த்துட்டாலும் நம்மளுக்கு ப்ராஃபிட் அங்கேருந்து ரொம்ப கம்மியா தான் வரும், ஆர்எல்ஸ் வராம கூட இருக்க வாய்ப்பு இருக்குது. ஸோ நம்ம ஷிப்பிங்கை பேஸ் பண்ணி தான் நம்ம ப்ராடக்ட்ஸை செலக்ட் பண்ணணும். தேர்ட் பாயிண்ட் என்ன அப்படின்னா நம்ம ப்ராடக்ட் யூனிக்கா இருக்கணும். ஸோ அப்போதான் காம்படிஷன் அல்டிமேட்டா கம்மியா இருக்கும். ஸோ நம்ம ப்ராடக்ட் எப்படி யூனிக்கா இருக்கும் அப்படின்னா நம்ம ப்ராடக்ட் லோக்கல்ல ஈஸியா அவ்வளோக்கா கிடைக்காம இருக்கிற ப்ராடக்டா இருக்கணும் அண்ட் அந்த ப்ராடக்ட்க்கு டிமாண்ட் அதிகமா இருக்கணும். நம்ம இடத்துல டிமாண்ட் அதிகமா இருக்கணும் அண்ட் நம்ம இடத்துல அந்த ப்ராடக்ட் அந்த குவாலிட்டியில ஈஸியா கிடைக்காத ஒரு ப்ராடக்டை நம்ம தேர்ந்தெடுத்தா மட்டும்தான் நம்மளால அதிகமான ப்ராஃபிட்டை வச்சு அந்த இடத்துல சேல்ஸ் பண்ண முடியும். ஓகே, இப்போ நம்ம யூனிக்கான ப்ராடக்ட் செலக்ட் பண்ணியாச்சு, ஆனா அந்த ப்ராடக்ட்க்கு சர்ச்சஸ் இல்ல அப்படின்னாலும் நம்ம லாஸ் தான். ஃபோர்த் பாயிண்ட் என்னன்னா ஆக்டிவ் சர்ச்சஸ் இருக்கணும். ஸோ ஆக்டிவ் சர்ச்சஸ் ஏன் இருக்கணும் அப்படின்னா நம்ம ப்ராடக்ட் யூனிக்காவும் இருக்கணும், இந்த சேம் டைம் அந்த ப்ராடக்ட்க்கு சர்ச்சஸும் இருக்கணும். இப்படி இருந்தா மட்டும்தான் அந்த ப்ராடக்ட் சேல்ஸ் ஆகும். அந்த ப்ராடக்டோட ஆக்டிவ் சர்ச்சஸ் எவ்வளவு இருக்கு அப்படின்றத கண்டுபிடிக்கிறதுக்காக தான் கூகுள் கீவேர்ட் பிளானர் அப்படின்ற ஒரு பிளாட்ஃபார்ம் இருக்குது. ஸோ அந்த பிளாட்ஃபார்ம் யூஸ் பண்ணி நம்மளோட ப்ராடக்டோட கீவேர்ட்ஸ் எவ்வளவு தூரம் சர்ச் ஆயிருக்குது அப்படின்னு சொல்லி நம்ம தெரிஞ்சுக்கிட்டு நம்ம அந்த ப்ராடக்டை எடுத்து நம்மளோட ஸ்டோர்ல டிஸ்பிளே பண்ணலாம். ஃபிஃப்த் பாயிண்ட் என்ன அப்படின்னா கிரியேட் யுவர் ஓன் பிராண்ட். நம்மளால ஒரு பிராண்டை அவ்வளோ சீக்கிரமா அவ்வளோ ஈஸியா டெவலப் பண்ணிட முடியாது. ஸோ நம்ம இந்த டிராப் ஷிப்பிங்லயே பிசினஸ் பண்ண போறோம் ஃபியூச்சர்ல அப்படின்னு சொல்லி நம்மளோட இன்டென்ஷன் இருந்துச்சு அப்படின்னா நம்ம இதுல இன்வெஸ்ட் பண்ணலாம். ஸோ நம்ம பிராண்ட் உருவாக்கணும் அப்படின்னா சும்மா சாதாரணமா உருவாக்க முடியாது. ஃபர்ஸ்ட் அதோட யூனிக்கான லோகோ இருக்கணும், அதோட டேக்லைன் இருக்கணும், அதோட தீம் இருக்கணும், கிளாஸியா இருக்கணும். ஸோ அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் ஒரு பிராண்டை உருவாக்குறதுக்கு இருக்குது. நம்ம இந்த டிராப் ஷிப்பிங்லயே ஃபர்தர் போகணும் அப்படின்னா இந்த மாதிரி எல்லா ஃபேக்டர்ஸையும் கவர் பண்ற மாதிரி நம்ம ஒரு பிராண்டை கிரியேட் பண்ணணும். ஓகே, இந்த டிராப் ஷிப்பிங்ல இருக்கிற செகண்ட் பேசிக் ஃபேக்டர் என்ன அப்படின்னா கிரியேட் எ ஸ்டோர். ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம நீஷ் கண்டுபிடிச்சாச்சு. ஸோ செகண்ட் நம்ம ஸ்டோர் கிரியேட் பண்ணணும். ஸோ நம்ம ஸ்டோர் கிரியேட் பண்ணோம்னா ஃபர்ஸ்ட் நம்ம ஒரு டொமைனை பை பண்ணணும். ஸோ இப்போ டொமைன் அப்படின்னா என்னன்னா ஃபார் எக்ஸாம்பிள் www.microsoft.com சொன்னா மைக்ரோசாஃப்ட் தான் டொமைன். ஸோ அந்த மாதிரி நம்ம ஒரு யூனிக்கான ஒரு டொமைன் பர்ச்சேஸ் பண்ணணும். ஸோ அந்த டொமைன் பர்ச்சேஸ் பண்ணோம்னா அந்த கீவேர்ட்ஸ் நம்ம யூஸ் பண்ற அந்த டொமைனோட வேர்ட் இது வரைக்கும் யாருக்குமே யூஸ் பண்ணிக்க கூடாது. நம்ம சோசியல் மீடியா பிளாட்ஃபார்ம்ஸ் எல்லாம் செக் பண்ணி பார்த்துக்கணும். ஃபேஸ்புக், ட்விட்டர்லாம் அதே கீவேர்ட் அதே நேம்ல வேற யாராச்சும் இருக்காங்களான்னு செக் பண்ணி பார்த்துக்கணும். அப்படி யாருமே இல்லைன்னா மட்டும்தான் நம்ம அந்த நேமுக்கு டொமைனை பர்ச்சேஸ் பண்ணணும். ஏன் அப்படின்னா இன்கேஸ் அதே பேர்ல யாராச்சும் ஒரு சோசியல் மீடியா பிளாட்ஃபார்ம்ஸ்ல ஆர் எங்கேயாச்சும் அந்த அதே பேர் மேட்ச் ஆச்சு அப்படின்னா நம்மளுக்கு தான் இஷ்யூஸ் ஆகும். ஸோ யூனிக்கா கேட்சியா இருக்கக்கூடிய ஒரு டொமைனை நம்ம பர்ச்சேஸ் பண்ணணும். இதுதான் ஸ்டோர் கிரியேஷன்ல ஃபர்ஸ்ட் ஸ்டெப்.
ஓகே, இந்த ஸ்டோர் கிரியேஷன்ல இருக்கிற செகண்ட் பேசிக் ஸ்டெப் என்ன அப்படின்னா இ-காமர்ஸ் பிளாட்ஃபார்ம். ஸோ நம்ம ஸ்டோர் கிரியேட் பண்ணோம்னா இ-காமர்ஸ் பிளாட்ஃபார்ம்லாம் கிரியேட் பண்ண முடியும் இல்லையா? ஸோ இந்த இ-காமர்ஸ் பிளாட்ஃபார்ம்ல பாப்புலரா இருக்கக்கூடியது ரெண்டு தான். ஸோ ஃபர்ஸ்ட் ஷாப்பிஃபை, செகண்ட் வேர்ட்பிரஸ். இந்த ரெண்டு பிளாட்ஃபார்ம்லயுமே நம்ம பிசினஸை ப்ரமோட் பண்றதுக்கு ஒரு சூப்பரான பிளகின்ஸ் இருக்குது. ஸோ ஷாப்பிஃபைல ஓவர்லோ அப்படின்ற பிளகின் யூஸ் பண்ணலாம் அண்ட் வேர்ட்பிரஸ்ல அலி டிராப் ஷிப்பிங் அப்படின்ற ஒரு பிளகினை யூஸ் பண்ணலாம். ஸோ இந்த ரெண்டு பிளகின்ஸ் யூஸ் பண்ணி நம்ம இ-காமர்ஸ் பிளாட்ஃபார்ம்ல டெவலப் ஆகலாம். பிளகின் அப்படின்னா என்னன்னு பார்க்கலாம். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம வேர்ட்பிரஸ்ல ஒரு ஸ்டோர் வச்சிருக்கோம். ஸோ வேர்ட்பிரஸ்ல நம்ம அலி டிராப் ஷிப்பிங் அப்படின்ற ஒரு பிளகினை ஆட் பண்ணி வச்சிருக்கோம்னு வச்சுக்கிறோம். ஸோ அந்த அலி டிராப் ஷிப்பிங் அப்படின்ற பிளகின் மூலியமா அந்த அலி டிராப் ஷிப்பிங்ல இருக்கிற என்னென்ன ப்ராடக்ட்ஸை நம்ம ஸ்டோர்ல ப்ரமோட் பண்ண போறோம் அப்படின்றத நம்ம ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் செலக்ட் பண்ணிடணும். ஸோ செலக்ட் பண்ணிட்டா அலி டிராப் ஷிப்பிங்ல இருக்கிற இமேஜஸ், அதோட பிரைஸ், அதோட ரிவ்யூஸ் எல்லாமே நம்ம ஸ்டோருக்கு ஆட்டோமேட்டிக்கா வந்துடும். ஸோ நம்ம ஒவ்வொரு ப்ராடக்டா அதுலேருந்து எடுத்து காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணி நம்ம இன்கிரியேட் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. ஸோ நம்ம ஜஸ்ட் அந்த பிளகின் ஆட் பண்ணி விட்டுறணும். ஸோ அந்த வெப்சைட்ல இருக்கிற எல்லா இன்ஃபர்மேஷன்ஸும் நம்ம ஸ்கிரீன், நம்ம ஸ்டோர்ல வந்துடும். ஸோ இதுதான் பிளகின். ஓகே, இப்போ தேர்ட் என்ன அப்படின்னா நம்ம ஸ்டோருக்கு ஒரு யூனிக்கான தீம் டிசைன் பண்ணணும். ஸோ நம்ம ஸ்டோருக்கு ஒரு யூனிக்கான தீம் டிசைன் பண்ணாதான் நம்ம ஸ்டோருக்கும் அடுத்த ஸ்டோருக்கும் இருக்கிற டிஃபரன்ஸ் தெரியும். ஸோ நம்ம ஸ்டோர்னா ஒரு யூனிக்கான தீம் இருந்தால் மட்டும்தான் கஸ்டமருக்கு அட்ராக்டிவா இருக்கணும். ஸோ அதையும் நம்ம கிரியேட் பண்ணணும். ஸோ இதெல்லாம் ஒரு சில பேசிக் ஃபேக்டர்ஸ் நம்ம ஒரு ஸ்டோரை கிரியேட் பண்றதுக்கு. ஓகே, டிராப் ஷிப்பிங்ல இருக்கிற இன்னும் ரெண்டு முக்கியமான பேசிக் ஃபேக்டர்ஸை நான் அடுத்த வீடியோ சொல்றேன். என்ன தேர்ட் ஃபேக்டர் என்னன்னா மார்க்கெட்டிங், ஃபோர்த் ஃபேக்டர் என்னன்னா ஆப்டிமைசேஷன். இந்த ரெண்டு ஃபேக்டர்ஸையும் நான் பார்ட் 2 வீடியோல சொல்றேன். ஸோ that's it for today. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, முடிஞ்சா ஷேர் பண்ணுங்க.